மஷ்ரூம் தொன்னை பிரியாணி இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஆனால் இது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் ட்ரை பண்ணது. அப்புறம் ஃபஸ்ட்டு மஷ்ரூமை ஊற வைக்கணும். அதுக்கு என்னென்னலாம் போடணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை க்ளீன் பண்ணி நல்லா 2ஆக கட் பண்ணிக்கணும், பெருசாக இருக்கிறத. அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கர்டு மட்டும் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு, அப்புறமா இது நம்ம அரைக்கிற ஐட்டமு. ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம வதக்குற ஐட்டம். ஸோ இது எல்லாத்தையுமே தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஊற வச்சதும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா இனி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மிளகாவும் ஏலக்காவும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ் இருந்துச்சுன்னா அதையும் கூட போட்டுக்கோங்க. நான் பொடியாக வச்சுருக்கனால வெறும் இது மட்டும் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா வதக்கிட்டேன். அப்புறமா கடைசியாக கரம் மசாலாவும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு அதே கடாயில் வறுத்துட்டு இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லியும் அரைச்சிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த க்ரீன் சட்னி மாதிரி ஒன்று அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நம்ம ஊற வச்ச மஷ்ரூமையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி விடும் மஷ்ரூம். ஸோ நீங்கள் வாட்டர் லெவல்லாம் கரெக்டாக செக் பண்ணி ஊற்றிக்கோங்க, மெஷர் பண்ணி. நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், பிரியாணி அரிசி. ஸோ அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2.5 கப்பு அரிசி எடுத்தேன். அதனால் 3.5 கிட்ட நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணியாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றினேன். அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் கொதிச்சுட்டு அப்புறமா நான் மெஷர் பண்ணி வச்சுருந்த வாட்டரையும் அதில் ஊற்றிட்டேன். கடைசியாக உப்பும் கரெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 விசில் விட்டு இறக்குனோம்னா நம்மளோட மஷ்ரூம் தொன்னை பிரியாணி ரெடி. ஸோ இதே ப்ரொசீஜரில் நீங்கள் நான்வெஜ்ஜும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.